நீ 1531ஆம் ஆண்டு அன்னை மரியாள் குவாதேலூப்பே என்கிற இடத்துல காட்சி கொடுத்தார், நமக்கு தெரியும். ஜுவான் டீகோ என்று சொல்லக்கூடிய 57 வயது மனிதர் இப்ப புனிதர் ஆயிட்டார். புனித ஜுவான் டீகோ ஆயிட்டார். படிக்காத பாமரர். நீங்க அன்னை மரியாள் காட்சி கொடுத்த நிறைய பேரை பாருங்க, ஒன்று சின்ன சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க, இல்லைன்னா படிக்காதவங்களா ரொம்ப ஏழைகளா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் அன்னை மரியாள் தேர்ந்தெடுக்க. அதனால தான் நாமெல்லாம் பேறு பெற்றவர்கள். அந்த ஜுவான் டீகோ என்கிற அந்த பாமர மனிதர் ஆலயத்துக்கு திருப்பலிக்கு போய் கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து சொல்லுகிறார், என்னுடைய கனிவையும் என்னுடைய அன்பையும் இந்த மக்களுக்கெல்லாம் நான் காண்பிக்க வேண்டும். என்னை நோக்கி கண்ணீரோடு தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் இயேசுவின் வாழ்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஆறுதலா நான் துணையாக இருக்க வேண்டும். எனக்கு இங்கே ஒரு ஆலயம் கட்டு, போய் ஆயரிடம் அனுமதி வாங்கி வா என்று அன்னை மரியாள் சொல்லுகிறார். அடுத்த நாள் மதியம் மீண்டும் அன்னை மரியாள் அங்கே காட்சி கொடுக்கிறார். அந்த புனித ஜுவான் டீகோ வருகிறார். அவர் சொல்றாரு, அம்மா நான் ஆயர்கிட்ட கேட்க போனேன், ஆயர் நான் சொல்றத நம்புற மாதிரி இல்லை,